Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 481 பார்ட் 1. ஓபன் பண்ணா பைரட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் பயங்கர சந்தோஷத்தோட கத்திட்டு கிடப்பாங்க. ஏன்னா ஏசுக்காக நம்ம லூஃபி பல எபிசோடா மாரத்தான் ஓடி ஒரு வழியா அவனை காப்பாத்திட்டான்ல. சோ பைரட்ஸுங்க நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம்னு சொல்லி அவ்வளவு ஆறாவாரம் நேவி ஆளுங்க தோத்துட்டானுங்களே, சும்மா இருப்பானுங்களா? பயங்கர கான்ல இருப்பானுங்க. அங்க ஏசு லூஃபியும் மிஸ்டர் 3யும் காப்பாத்தி நெருப்புல சும்மா பறந்து வருவான். இங்க அம்புட்டு பைரட்ஸுமே லூஃபியை தான் பாராட்டி தள்ளுவாங்க. ஒரு வழியா நீ சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் ஏச காப்பாத்திட்ட, நீ வேற லெவலு அப்படி இப்படின்னு அலி இவன் கூட ஆளுங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன்னா அவன் இம்பல் டவுன்ல இருந்தே அவங்க அண்ணனை காப்பாத்துவேன்னு கடைசி வரைக்கும் வந்து போராடி கடைசியில அவன் காப்பாத்திட்டான். பைய சொன்ன சாதிச்சிட்டான். இதெல்லாம் சாதாரண விஷயமா? இவான் கோக்கெல்லாம் கண்ணீர் தார தாரையா கொட்டும். போவாதான், லூஃபி நீ நினைச்சத சாதிச்சிட்ட, உனக்கு ஓகேன்னா சொல்லி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவ வைக்கப்பட்டு இருப்பா. இங்க கோபிக்கு சந்தோஷம். ஏன்னா லூஃபி ஆசைப்பட்டதை செஞ்சுட்டான்ல. ஆனாலும் இந்த நேவி ஆளுக விடுறதா இல்ல. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போனாதானே. அதனால விடாதீங்க, சுட்டு தள்ளுங்களேன்னு ஆர்டர் போட்டவன சுடுறதுக்காண்டி எய்ம் பண்ணுவானுங்களா? உடனே ஏசு நம்ம லூஃபியும் மிஸ்டர் 3யும் அலர்ட்டா இருக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டுத்தையும் தனியா ஸ்பிளிட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அப்பந்தானே அவன் ஃபயரை வச்சு ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். சோ அப்படியே அவன் நெருப்பு பவர் எடுத்து அந்த இடத்துல இறங்கி ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், அங்க இருந்த நேவி சோல்ஜர்ஸ் அத்தனை பேரும் நெருப்புல பட்டு அப்படியே கதறிக்கிட்டே திருச்சிருவாங்க. நெருப்புன்னா சும்மாவ அப்படியே ஸ்டைலா மாசா போஸ் கொடுத்துட்டு லுக்கு விடுவான். லூஃபி வந்து சேர்ந்துருவான். ஆனா பாவம் மிஸ்டர் 3 கண்ணா பின்னான்னு வந்து செதறி விழுவான். இப்ப ஏசும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சு போச்சு. இனி சும்மா இருப்பானுங்களா? வாய்ப்பே இல்ல. அப்பவே வாச்சு லூஃபி தனியா சண்டை போட்டான். இப்போ ஏசும் கூட சேர்ந்து சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா என்ன, லூஃபியால கொஞ்சம் முடியல, பயங்கரமா மூச்சு வாங்கும். ஒயிட் பியர்டுகள்லாம் செம ஹாப்பி, ஒரு வழியா சாதிச்சிட்டோன்னு. ஆனா அவரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. இங்க நேவி ஆளுக்கு ஏச பத்தி நல்லாவே தெரியும். அவன் நெருப்பு, சோ லோகியா ஃப்ரூட் டைப். அப்படிங்கும் போது அவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் அவன் கூட சண்டை போட தயாராவானுங்க. ஏசெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஒரு நாள் லூஃபி வந்து இந்த மாதிரி காப்பாத்துவான்னு. தேங்க்ஸ்டா லூஃபி மான. அட என்னப்பா என்னைய மட்டும் புகழ்ந்து தள்ளுற? கூடவே ஒயிட் பியர்டும் அவங்க ஆளுகளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால உன்னை காப்பாத்த முடிஞ்சதும்பா. இப்படி அவனுங்க பேசிட்டு இருக்க வரைக்கும் அந்த நேவி சோல்ஜர்ஸ் என்ன சும்மாவா இருப்பானுங்க? அப்படியே ரவுண்டு கட்டி கன்னோட நிப்பானுங்க. இங்க இவனுங்களும் சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. டப்பு 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 டப்புன்னு சுட்டவனே எப்படியும் லூஃபிக்கு எதுவும் ஆக போறதில்ல, ஏசுக்கும் எதுவும் ஆக போறதில்ல. ஏன்னா அவன் நெருப்பு. லூஃபியோட பாடிக்குள்ள போன புல்லட் எல்லாத்தையுமே அவன் உள்ளுக்குள்ள வாங்கி அப்படியே ரிவர்ஸ்ல அடிச்சு விடுவான். அத்தனை பேரும் அங்க கதறிட்டு இருப்பானுங்க. சரி ரைட், புல்லட்ல சுட்டா வேலைக்கு ஆகல, கத்திய வச்சு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அசந்த கேப்ல பாஞ்சு வெட்ட வருவானுங்க. அந்த டைம் ஏசு லூஃபிய மண்டையோட புடிச்சு ஒரே அமுக்கு. சோ வெட்டு அவன் மேல விழாம ஏஸ் மேல விழும். அவனுக்கு தான் ஒண்ணு ஆகாதே, அவன் என்னோட தம்பி, அவன் மேல நீங்க எப்படா கைய வைக்கலாம்னு சொல்லி நெருப்ப வச்சு அடிச்சு திருக்க விடுவான். அவன் அடிக்கும் போது லூஃபி சும்மா இருப்பானா? செகண்ட் கியர் எடுத்து அவன் ஒரு சைடு பொளந்து கட்டுவான். அதுக்கப்புறம் ஏசு நெருப்பையே புல்லட் மாதிரி சும்மா டப்பு 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 டப்புன்னு சுடுவானா. அதெல்லாம் அவனுக்கு ட்ரெஸ்ல பட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால அங்க அவனுக்கு கதறிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் ஏச ஒருத்தன் அடிக்க வருவான். லூஃபி அவனை போட்டு துவச்சு எடுத்துருவான். சோ இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நேவி ஆளுகளை பொல்லன்னு காட்டு காட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களாச்சும் பயந்து ஓடுறானுங்களா? ஓடவும் அடைகிறானுங்க. நின்னு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவனுங்களை புடிச்சிருவாங்கன்னு. அதனால சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போற வழியா பாக்கணும் லூஃபின்னு அவனு ஓகே நீருவான். அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போறத பார்த்துட்டு ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் எல்லாம் அசந்துருவாங்க. இவனுங்க தான் பெர்ஃபெக்ட்டான பேருன்னு. சரி ஓகே, இனி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் மறுபடியும் வெறி கொண்டு கிளம்புவாங்க. நேவி ஆளுகளுக்கு இது பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இப்ப மட்டும் இவனுங்க ஏச காப்பாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மேல யாருக்குமே மரியாதையே இருக்காது. அது மட்டும் இல்லாம பைரட்ஸுங்க எல்லாம் அப்புறம் நேவியா ரொம்ப அதிகமா எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்தை விட்டு நம்ம போகவே விடக்கூடாதுன்னு கொலவெறியோட சண்டை போடுவானுங்க. லூஃபியும் ஏசும் அவனுங்க ஸ்டைல அடின்னு அடிச்சு துவச்சு தொங்க போடுவானுங்க. ரெண்டு பேருக்கு இப்படி சேர்ந்து சண்டை போறது என்ஜாய்மெண்டா தான் இருக்குமே தவிர கஷ்டமாலாம் தெரியாது. சின்ன வயசுல இருக்கும்போது ரெண்டு பேருமே இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒன்னா செய்வானுங்க. அதுக்காண்டி இது பெரிய வயசானு கேட்க கூடாது, குட்டி பையன்களா இருக்கும்போது. இப்போ அதே மாதிரி ஒன்னா இருக்கானுங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஏசு லூஃபிய பாராட்டி தள்ளுவான். நீ நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. ஆமா, இத்தனை பேர்த்தையும் தாண்டி வந்து அவனை காப்பாத்திருக்கான்ல. அண்ட் அவன் அப்படி சொன்னதுக்கான மெயின் ரீசன் அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல ட்ரைனிங் எடுக்கும் போது ஏசு கிட்ட எப்பவுமே லூஃபி தோத்துருவான். சொல்ல போனா அந்த டைம் எல்லாம் அவங்கிட்ட அந்த ஃபயர் பவர்லாம் கிடையவே கிடையாது. லூஃபி ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் உன்னை விட ஸ்ட்ராங் ஆகி காட்டுவேங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது இடையில அவகீஜி வந்துருவான். ஏசு இருந்துகிட்டு லூஃபிய தள்ளி போ சொல்லுவான். ஏன்னா அவன் சண்டை போட போறானாமா. உடனே அவகீஜி, அது என்னடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள், உங்களுக்கு எல்லாம் நாளைக்குன்னு ஒரு நாளே கிடையாது, இன்னைக்கே உங்க எல்லாத்தையும் காலி பண்ண போறேன்னு அப்படியே ஒரு படையோட வந்து நிப்பான். மொத்தத்துல எஸ்கேப் ஆக விட போறது இல்லையாமா. ஐஸ் கட்டி எல்லாம்
எல்லாம் எடுத்து ஓவரா பில்டப் பண்ணுவானா. உடனே ஏசு அதையும் பார்த்தலாம் லூஃபி கொஞ்சம் பேக்ல போ பாடி வரும் அப்படின்ட்டு பைய அப்படியே ஃபயரா மாறுவான். இவ்வளவு தூரம் போதுமானு கேட்டவனே இன்னும் பேக்ல போ டெட் பாடியே வரும்பா. சரி ரைட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூஃபி மத்தவங்களை அட்டாக் பண்ண போயிருவான். இங்க அவகிஜி ஐஸ், ஏசு நெருப்பு. அவன் ஐஸ்லயே பெரிய சைஸ் பேர்ட் எல்லாம் உருவாக்கி அடிப்பான். இங்க ஏசு அவன் நெருப்பை வச்சு காட்டுத்தனமா அடிப்பான். ரெண்டு பேர்த்தோட பவரையும் வச்சு அடிச்சதுல அங்க அப்படியே புகையா கிளம்பும். இன்னும் ஐஸும் நெருப்பும் பட்டா அப்படியே ஸ்டீம் தானே உருவாகும். சோ அப்படித்தான் நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா அவகிஜியோட ஐஸ் அப்படியே உருகி காத்தோட காத்த கரைஞ்சிரும். ஏசு அவகிஜிக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போடுறான். இத பார்த்த உடனே அங்க இருக்க மத்த கமாண்டர்ஸ்க்கெல்லாம் செம ஹாப்பி. பின்ன செகண்ட் டிவிஷன் கமாண்டர்னா சும்மாவா மாஸ் காட்டுவான்லன்னு பாராட்டி தெளிவாங்க. நம்ம பகி கூட இருந்த ஜெயில் கைதிங்கலாம் ஏச பார்த்து மிரண்டுட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் வேற லெவல்ல இருக்கானுங்கன்னு புகழ்ந்து தள்ளுவானுங்களா. இங்க பகிக்கு காண்டாவும். ஏன்னா அவனைத்தான் ஜெயில இருந்து இப்ப வரைக்கும் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை பில்டப் பண்றதா அவனால தாங்க முடியல. அவனுக்கு எப்படியாச்சும் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல ரெடி பண்ணி இந்த உலகத்துக்கு முன்னாடி இவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டணும் அவ்வளவுதான். ஆனா அப்படி காட்டுனா என்னாவும் ஏதாவும்னு கூட தெரியாம அதோட பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம பகி பாட்டுக்கு பில்டப் பண்றான். என்ன பண்றது? ஆனா திடீர்னு வில்லத்தனமா உன்னை யோசிப்பான். நீ எவ்வளவு தூரம் ஓனாலும் இதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது லூஃபி. இந்த விஷயத்த உன்னால தாங்க முடியாதும்பா. என்னன்னா ஒயிட் பியர்ட் ஆல்ரெடி அங்க டயர்டா இருக்காருல்ல. இருக்கிற கன்ஃபியூஷன்ல இவன் இடையில பூந்து அவரை போட்டு தள்ள போறானாமா. அப்படி போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் அந்த 4 எம்பரர்ஸ்ல இவனும் ஒருத்தனை போய் சேர்ந்துடலாம்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பான். உடனே கூட இருக்க அல்ல கைகள்லாம் அடேங்கப்பா நம்மளோட பாஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட பயங்கர கூலா இருக்காருன்னு. என்ன பண்றது? என்ன பண்ணாலும் புகழ்றதுக்கு அவனுக்கு ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துக்குச்சு. அவனுக்கும் அதான தேவை. அப்படியே கட் பண்ணி மிஸ்டர் 3 காட்டுறாங்க. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி போறது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஆனா பாவம் மேல இருந்து வந்து விழுந்ததுனால பாவம் இவனாலதான் அசைய முடியல. இனி நம்ம எஸ்கேப் ஆற வழிய பாக்கணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுத்தி நேவி ஆளுங்க கண்ணோட ரவுண்ட் கட்டிடுவானுங்க. ஏன்னா இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதே நேரம் சென்கோகு இங்க கொல்ல காலில் இருப்பான். அவனால இதை தாங்கிக்க முடியல. ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவனால தடுக்க முடியலையே. அதான் அவனால தாங்கிக்க முடியல. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ அவனுங்க போகட்டும் போனாதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு வேற சொல்லிட்டு இருப்பான். இவன் சொல்றத நேவி ஆளுங்க கேட்பானுங்களா என்ன? போடா விளக்கன்னு மொமோங்க அவங்கள பிடிக்க வேகமா போவான். இப்ப என்ன பஞ்சாயத்து ஆகும்னா நம்ம ஆளுங்க அட்மிரல்ஸையே அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டு போறானுங்க. அப்படி இருக்கும்போது நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏமாத்திரம். அதனால ஒரு 2 பேர் பயந்து போய் அப்படியே பேக் அடிப்பானுங்க. பார்த்தா பின்னாடி அக்கைன்னு நின்னுட்டு இருப்பான். அவன் நாங்க அவங்கள கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டோம்னு அடிச்சு சொல்லுவான். அதே நேரம் இங்க லூஃபி ஏசியை வெட்டிட்டு ஒரு பெரிய நேவி கூட்டமே வருமா. அந்த டைம் அவனு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஒயிட் பியர்டோட கப்பல் சும்மா சொயின்னு வரும். அதுவும் கிரவுண்ட்ல பெடலை வச்சு ஓட்டிட்டு வராங்க. யார் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ஸ்காடுங்கிறவன் தான். அவன் படையோட அந்த கப்பலை ஊட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்குன்னா எல்லாத்தையுமே காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்காக. அதான் எப்படியோ ஏச காப்பாத்திட்டாங்களே. இனிமேட்டு இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல நேவி கூட சண்டை போட்டுதான் என்ன யூஸ்? அதனால கிளம்பலான்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு இந்த முட்டா பயலான்னு சொல்லி கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.